கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். செல்ல பிராணிகள் வளர்ப்பு இது சம்மந்தமாக ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அந்த ஆய்வில் பார்த்தோன்னா கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இப்படி ஆர்வம் காட்டுறாங்களே, அதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்தப்போ ஒன்று கிராமப்புறங்களில் இந்த உறவினர்கள் ஒன்று கூட்டு குடும்பம் மாதிரி வாழ்கிறவங்களும் இன்னும் இருக்கிறாங்க. அதுபோக பக்கத்து வீடுகளில் பக்கத்து தெருக்களில் உறவினர்கள் இருக்கப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது வச்சுக்கிறதுங்கிறது நிறையாவே இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு செல்ல பிராணியை வளர்த்து அதன் மீது தங்கள் அன்பை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. அன்பு செலுத்துவதற்கு தானே நம்ம உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே. அதற்கான நிறைவு கிடைச்சிருக்கப்ப அவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. ஆனால் இப்போ நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்க நிறைய பேர் பெற்றோரை பிரிந்து இங்கே தங்களுடைய வேலை நிமித்தமாக நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா அதில் தனி கொடுத்தன வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ ஒரு தனிமைங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிது. இப்போ கணவர் வேலைக்கு போனாலும் மனைவி வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனிமை இருக்குது. அல்லது முதிய பெற்றோர்கள் தங்கள் மகளையோ வெளிநாடுகளில் வேலையை பார்க்குற மாதிரி சூழலில் இவங்க மட்டும் தனித்து நகர்ப்புறத்தில் வாழும்போது அவங்களுக்கு அந்த தனிமையில் 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று பாதுகாப்பு தேவைப்படுது, தங்களுடைய அன்பை காட்டுவதற்கு இன்னொரு ஜீவன் தேவைப்படுது. அப்போ அந்த வளர்ப்பு பிராணியை அதிகமாக வளர்க்குறாங்கிறாங்க. ஆக நம்ம குழந்தைகள் வளர்ப்பு இது எல்லாமே உறவினர்கள் நண்பர்களோட பழகிறதெல்லாம் ஒரு மனிதநேயம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, இந்த செல்லப்பிராணிகள் வளர்ப்புங்கிறது உயிர்நேயம் சார்ந்த ஒரு விஷயம். ஆகவே இதையும் நம்ம ஒரு நல்ல விதமாக நேர்மறையாக ஒரு மனநிறைவான விஷயமாக நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.